ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. சிம்ம ராசியோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ராசியில கேது பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், புதன் பகவானும், சுக்கிர பகவானும் இருக்கிறாங்கங்க. களத்திர ஸ்தானத்துல சனி பகவானும், ராகு பகவானும் இருக்கிறாங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாங்கங்க. பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க இவங்கங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இவங்கங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்போது நடந்துட்டு இருக்க அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசி தாங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்குமுங்க. அதன் மூலமா நிறைய கஷ்டங்களும் மன உளைச்சலும் மட்டுமே சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பாங்க. ஏன் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடுமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமாவும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அது சாதகமாகவே முடிய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு நிச்சயமா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீரபத்திர ராஜயோகம்
கிடைக்க போகுதுங்க. இந்த வரக்கூடிய 60 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. சனியுடைய வக்ர நிவர்த்தி என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா தற்பொழுது உங்களுக்கு அஸ்தமத்து சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாருங்க. அதன் மூலமா உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. இன்னொரு 6 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க. உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அந்த இடத்துக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க. அதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ ராகு கேது பயிற்சியா என்னம்மா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சியால நெகட்டிவான தாட் மட்டும்தான் அதிகமா பரவி இருக்குதுங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, வயதானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் இந்த 2026ல உங்களுக்கு முழுவதுமாவே நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கோ 15,000 ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க. என்ன சாமி பண்றது, நாங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் பக்கத்துல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுல 1 மார்க் 2 மார்க்னு போயிட்டு இருந்திருக்குமுங்க. ஆனா இந்த 2026ல நீங்க முழு முயற்சியோடு செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்குமுங்க. அடுத்துதான் நீங்க ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலோ இல்ல ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது 100க்கு 100% நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கோம். வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டே இருக்கு சாமி, ஃபீஸ் தான் அதிகமா செலவாகுது, ஆனா கேஸ் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமா. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வரப்போகுதுங்க. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில்ல வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்து உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களோட உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில்
தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த 2026ல திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. அந்த திருமணத்துல ஏற்கப்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா, அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், கண்டிப்பா அடுத்து 2வது திருமணத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்குதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுமுங்க. காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவு, வீட்டில் ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026ல காதல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பிரைவேட் வேலைக்கு போனாலும் சரி, எங்க வேலைக்கு போனாலும் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க. சேமிப்பும் கூடுதலா உயர்வதனால கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்தோடு உங்களுக்கு முழுவதுமா முடிய போகுதுங்க. ஏன்னா நீங்க சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்க 5 லட்சம் கடன் இருக்குதுங்க, 10 லட்சம் கடன் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க. உங்களை விட்டு போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாகவே தேடி வர போறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க. ஏதாவது ஒரு ரீசனா பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு மனஸ்தாபத்துல போயிருக்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கையில மீண்டு வரதுனால இவர்கள் மூலமா ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிம்மம் உள்ள மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் காலகட்டமா இருக்குதுங்க. லாபஸ்தானத்துல 5, 8ஆம் அதிபதியான குரு சஞ்சரிப்பதால திட்டமிட்ட காரியங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க. பணிபுரியும் பெண்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமுங்க. பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி நீட்டிப்பு வாய்ப்பு கிடைக்குமுங்க. பதவி உயர்வு, கௌரவ பதவிகள் தேடி வருமுங்க. நீண்ட காலமா எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் இப்பொழுது கிடைக்குமுங்க. திருப்தியான நல்ல வருமானம் கிடைக்குமுங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடுமுங்க. விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் விற்குமுங்க. ஒரு பெரும் பணம் சொத்து விற்பனையில கிடைக்குமுங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலுமுங்க. ஆரோக்கிய தொல்லை அகன்று மருத்துவ செலவு குறையுமுங்க. பணம் கிடைக்கிறது என்பதற்காக தொழில அதிக முதலீடு செய்யக்கூடாதுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால உடலும் ஆன்மாகும் உள்ளமும் குளிருமுங்க. இந்த காலகட்டத்துல ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது மனதுல தெளிவு உண்டாக்குமுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுமுங்க. போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணம் லாபகரமானதாக இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். தொழில் முன்னேற்றம் காணப்படும். கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையினர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். அரசியல் துறையினருக்கு பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குமுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுமுங்க. வாழ்க்கை துணையால மன மகிழ்ச்சி உண்டாகுமுங்க. அலுவலகத்துறையில இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையுமுங்க. அதனால மனதுல உற்சாகம் ஏற்படுமுங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்குமுங்க. சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகுமுங்க. வியாபாரத்துல சற்று கூடுதலா உழைக்க வேண்டி வருமுங்க. பற்று வரவு சுமூகமா நடக்குமுங்க. பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும்.
கிடைக்குமுங்க. பங்குதாரர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதளவு பொது லேசான சோர்வு ஏற்படுமுங்க. கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மக நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை சாதிச்சு கொள்வீங்க. பணம் வருவது அதிகரிக்குமுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வருமுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தருமுங்க. மற்றவர்களோட நலனுக்காக வாதாடி அதுல வெற்றி பெறுவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயருமுங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. ஆர்டர்கள் வருவதில் திருப்திகரமா இருக்குமுங்க. ரெண்டாவதா பூரம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாமுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்குமுங்க. குடும்பத்துல சௌக்கியம் உண்டாகுமுங்க. நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான நிலை காணப்படுமுங்க. பிள்ளைகளோட அறிவு திறமை வெளிப்படுமுங்க. பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. பயணங்கள் சாதகமான பலன் தருமுங்க. பொறுப்புகள் கூடுமுங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம். இந்த காலகட்டத்துல சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்துல ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யுமுங்க. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்துல நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை பயன்படுத்தாதீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகுமுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க. பரிகாரம் சிவனை வணங்க மனதுல தைரியம் பிறக்குமுங்க. காரிய வெற்றி உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.